வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது பார்க்கத் தவறியவர்கள் யாரும் தவறவிட்டிருந்தால் பதிவினை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமணம். இந்துக்களின் திருமணத்தில் பலவிதமான சடங்குகளும் சம்பிரதாயங்களும் காணப்படுகின்றன. அவற்றில் பால் பழம் கொடுத்தல் என்பது பற்றி இங்கு சற்று பார்ப்போம். திருமணம் முடிந்தபின் பாலும் பழமும் கொடுக்கப்படுகின்றது. முதலிரவில் பாலும் பழமும் கொடுக்கப்படுகின்றது. இதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியுமா? பெண்ணானவள் தான் பிறந்து வளர்ந்த குடும்பத்தை விட்டு புதிய சூழலில் வாழ வருவதால் எல்லாமே புதிதாக இருக்கும். கணவர் வீட்டார் கூறும் வார்த்தைகளில் தவறாக புரிதல் வரும். அதிலும் கேலி கிண்டல் என சில நேரம் அதட்டல் கூட ஏற்படலாம். அந்த நேரங்களில் பெண்ணே, ஒரு பசுமாடு எப்படி விஷத்தையே உண்டாலும் அது தரும் பாலில் துளி கூட விஷம் இராதோ, அதேபோல கணவன் வீட்டார் உனக்கு தீமையே செய்தாலும் அடிமனதில் அன்புடன் இருப்பார்கள் என்பதை குறிக்க பாலும், வாழைப்பழம் எப்படி விதியே இல்லாவிட்டாலும் மூல மரத்தை சார்ந்து கன்றை தருகின்றதோ, அதேபோல கணவனை சார்ந்து வம்ச விருத்தியை நீ தர வேண்டும் என குறிக்க பழமும் தருவர். மணமகனுக்கு ஏன் தருகிறார்கள் என்றால், நீ மணமகனே, பாலில் எப்படி தயிரும் நெய்யும் உள்ளதோ அதுபோல் இந்த பெண்ணிடமும் அறிவும் ஆற்றலும் உள்ளது. பக்குவமாக உறையிட்டு பக்குவமாக கடைந்து வெண்ணெயை நெய்யாக எடுப்பாயாக. பாலை கெட வைத்து விடாதே என குறிக்க பாலும், வாழைமரத்தை எப்படி அதன் தாய் மரத்திலிருந்து பக்குவமாக பிரித்து நடுவரோ, அதேபோல இந்த பெண்ணை உங்கள் குடும்ப தோட்டத்தில் நட்டுள்ளோம். அதை பட்டுப்போக விடாமல் அதை பக்குவமாக கவனித்து அதிலிருந்து உங்கள் சந்ததிகளை வாழையடி வாழையாக விருத்தி செய்து கொள்ளுங்கள் என உணர்த்தவே பழமும் கொடுக்கிறார்கள் திருமணத்தில். தமிழர் கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம் வெறும் மூட நம்பிக்கை அல்ல. எத்தனையோ விடயங்கள் புதைந்து இருக்கின்றன. நன்றி, வணக்கம்.